ஒரு நாட்டோட இளவரசர் ஒரு டிராகனை கொல்றதுக்கான சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட வீரர்களை கூட்டிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கவும் எல்லாத்தையும் அலர்ட்டா இருக்க சொல்றாரு. ஆனா அதை கேட்காம ஒருத்த முன்னாடி போய் ஒரு டிராப்ல காலை வச்சிடறான். சோ அந்த டிராப்ல காலை வச்சதுமே அந்த டிராப் அவன் அப்படியே லாக் பண்ணி அலேக்கா மேல தூக்கிடுது. இப்ப அந்த டிராப்ல மாட்டி இருக்கவன் எதையோ ஒண்ணு பார்த்து பயந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். சோ அந்த டிராப்பை யாரோ கரெக்டா டக்குன்னு உள்ள இழுத்துறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இளவரசரும் பின்னாடியே போறாரு. இப்ப தூரத்துல இருந்து ஒரு பெரிய இறக்க அந்த இளவரசர் மேல ஒரு மரக்கட்டையை தூக்கி வீசினா அந்த இளவரசருமே தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து வேகமா ஓடி வராரு. சோ அந்த இளவரசர் அவங்களோட வீரர்களை பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த அரக்கனை ஒரு பின்னாடியே கூட்டிட்டு போறாரு. இவங்க பின்னாடி அதே மாதிரி இன்னொரு பெரிய அரக்கன் வந்து இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். இந்த பக்கம் இந்த இளவரசனை அந்த பெரிய அரக்கன் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த அரக்கன் அவன் கையை வச்சு கரெக்டா அடிக்க வரும்போது நம்ம இளவரசர் ஒரு வாள் எடுத்து அவன் கையிலே சொருகிடுறாரு. இப்ப கரெக்டா நம்ம இளவரசர் அங்க இருக்க ஒரு டிராப்பை தட்டி விட்டோம். அந்த மரக்கட்டை வந்து அவன் மண்டையிலே அடிச்சு மயங்கி கீழே விழுந்துடுறான். சோ இந்த சவுண்ட் கேட்டதுமே அங்க இருக்க இன்னொரு அரக்கன் ஓடி வரான். இந்த இடத்துக்கு ஒரு வயசான அரக்கன் வந்து அந்த டிராப்ல மாட்டி இருந்தவனை கீழே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் இவனுக்கு மரியாதை செலுத்துறாங்க. இதோட பார்ட் 2 வேணா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.